பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சைதினா மௌலானா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலை. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்தவர்கள் மீதும் கிளியார்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தாலா தன் திருமறையில் ஞானம் பெற்றவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று கூறியிருக்கின்றான். பார்வையற்றவர்களும் பார்வை இல்லாதவர்களும் சமமாவார்களா அப்படின்னு அல்லாஹ் தாலா தன் திருமறையில் கூறியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பவர்களாகவும் கற்பிப்பவர்களாகவும் அதற்கு உதவி செய்பவர்களாகவும் இருக்க வேண்டும். நான்காம் அவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எமது ஆசிரியர்கள் தான் கற்ற கல்வியை எங்களுக்கு கற்பித்து எங்களை மற்றவர்களுக்கும் கற்பிக்க கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிய எங்கள் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணின் எங்கள் சகோதரிகளை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நாங்கள் குடும்ப பெண்களாக இருந்து எங்களை 3 மணி நேரம் சளைக்காமல் எங்களுக்கு நாங்கள் எது கேட்டாலும் எந்த ஒரு டவுட் கேட்டாலும் எங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி எங்களுக்கு முழுமையான கல்வியை கொடுத்து எங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுத்த எங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான் கொடுக்கணும். அதே மாதிரி சீனா சென்றேனும் சீர்கல்வி பயின்றிடுக என்று நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தது போல் எங்களுக்கு இந்த கல்வியை ஒரு இடத்துல இருந்து இல்லாமல் இந்த உலகத்துக்கே எங்களுக்கு கொடுத்த எங்கள் அழகிய முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளாகிய இந்த இதுக்கு நான் ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கும் புகழ் சொல்லிக்கிறேன். எங்கள் ஆசிரியர்கள் இப்போ நானாக ரொம்ப கொஞ்சம் வயசாக இருந்தாலும் அதெல்லாம் எங்களுக்கு ஏதேதோ உடம்பு கோளாறுகள் ஏற்பட்டாலும் எங்கள் ஆசிரியர் அதெல்லாம் கொஞ்சம் இதை எடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அதற்காகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் அதே மாதிரி இது கற்பவர்களாக இருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இங்கே காக்கா அவர்கள் சொன்னது போல் எங்கள் உஸ்தாத் சொன்னது போல் நாங்களும் அடுத்தவங்களுக்கு எங்கள் கல்வியை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. அதே மாதிரி எங்களுக்கு இன்றைக்கி என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பிறந்தது எங்களுக்கு தெரியாது, என் தாய்க்கு தெரியும். ஆனால் ஒரு திருமணத்தின் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதை போன்று இன்றைக்கி நாங்கள் அளவலாகிய சந்தோஷத்தை அடைந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதற்காகவும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டாலும் எப்படியாவது குடும்ப பெண்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படத்தையும் செய்யும். அப்படி இருந்தும் இந்த கல்வியை நீங்கள் சளைக்காமல் எங்களுக்கு திரும்ப 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 சொல்லிக் கொடுத்து அதை புரிய வைத்த எனது சகோதரிகளுக்கும் இதை எங்கள் சகோதரி முதவே சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் இந்த இதை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத. அதனால் எங்களுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் மற்றும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் ஈருலகின் நற்பெயர்களை தந்து அல்லாஹு தாலா இந்த கல்வியை சிறப்பாக்கி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் அனைவருக்கும் தந்து அவர்களுக்கு உடல் ஆபியத்தை தந்ததற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிர் தனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் அறங்காவலர்கள்,
நிர்வாகிகள், ஆசிரியைகள், மாணவிகள் மற்றும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐடியல் முஸ்லிமா, முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணி, ஒரு வருட ஆன்லைன் டிப்ளமோ சான்றிதழ் வழங்கும் விழாவில் சான்றிதழ் பெறும் மாணவிகளில் ஒருவராக நானும் உங்கள் முன்னால் வந்து நிற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக நான் என்னை முதலில் அறிமுகம் செய்கிறேன். என் பெயர் ராபியா பேகம். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் இருந்து வந்திருக்கிறேன். மற்ற மாணவிகளுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு சின்ன வித்தியாசம். அது என்னென்னா, 15 வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு மதரசாவில் ஓதி ஆலிமா பட்டம் பெற்றேன். பட்டம் வாங்கின உடனே எனக்கு வீட்டில் கல்யாணம் வச்சுட்டாங்க. திருமண வாழ்க்கையில் நுழைஞ்ச பிறகு மார்க்க கல்வியில் என்னால் கவனமே செலுத்த முடியல. குடும்ப வாழ்க்கைனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கணவன், மாமியார், 2 குழந்தைகள் என்று குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நாளுக்கு நாள் எனக்கு அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருந்ததுனால நான் கற்றுக்கிட்ட அந்த மார்க்க கல்வியை பயன்படுத்தி கொள்வதற்கான சூழ்நிலையே எனக்கு அமையவே இல்லை. அப்படியே முழுமையாக எல்லாமே விட்டு போச்சு. இப்படி என்ன மாதிரி மார்க்க கல்வியை படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் படித்த மார்க்க கல்வியை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளாமல் மறந்து விடுகிற சகோதரிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அதில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். நாம் ஓதி படிச்சிருந்தாலும் அதன்படி அமல் செஞ்சாலும் நாம் படித்த கல்வியை ஞாபகம் வச்சுக்கிற முடியலையே, டச்சே இல்லாமல் போச்சே. பிறருக்கு சொல்லி கொடுத்தா தானே அது நம்மளால் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். அதனால் நம்ம கற்ற கல்வி பயனுள்ளதாக இல்லாமல் போயிட்டு அப்படிங்கிற ஆதங்கமும் வருத்தமும் கவலையும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் என் மனசில் அடிக்கடி வந்துட்டே போகும். அது என்னென்னா, இதா மாத்த இப்னு ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் இன்கத்த அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசின், அவனை விட்டும் அவனுடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 அமல்கள் மட்டும் அவனுடைய மரணத்திற்கு பிறகும் அவனை பின்தொடரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது சதகத்துன் ஜாரியா, அவர் செய்த நிலையான தர்மம். 2வது அவ் இல்மின் யுன் தஃபவு பிஹி, பிறர் பயன்படும் விதத்தில் அமையக்கூடிய நம்முடைய கல்வி ஞானம். 3வது அவ்வளதின் சாலிகின் எதுலகு, நமக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள். இதில் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணுனாலும் இந்த மார்க்க கல்வி ஞானம் நமக்கு தேவை. அதே போல் நமக்காக துவா செய்கிற பிள்ளைகளை தாயாக இருக்கிற நாம் உருவாக்கி தரணும் அப்படின்னாலும் இந்த மார்க்க கல்வி ஞானம் நமக்கு தேவை. நாம் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு நன்மை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னாலும் அந்த கல்வி பயனுள்ள கல்வியாக இருக்கணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு அந்த மார்க்க கல்வியை கொடுத்தும் குடும்ப சூழ்நிலையை காரணமாக சொல்லி நம்ம கற்ற கல்வியை யாருக்குமே பயன்படாத வகையில் அதை அப்படியே விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் எனக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ஒரு சகோதரியின் மூலமாக ஐடியல் முஸ்லிமா ஆன்லைன் கிளாஸோட லிங்க் எனக்கு கிடச்சிது. ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டா படிக்கவே முடியாது, ஓதவே முடியாது அப்படிங்கிற நிலைலாம் இன்றைக்கி மாறிடுச்சு. ஐடியல் முஸ்லிமாவில் சேர்ந்த என் குடும்பத்தார்கள் எல்லாமே எனக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. 1 வருட காலங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸில் நான் பயணிச்சிருக்கிறேன். எவ்வளவோ தடைகளும் தடங்களும் ஏற்பட தான் செஞ்சிச்சு. குடும்பத்துக்குள்ள பிறப்புகளும் இறப்புகளும் சங்கடங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் ஏற்பட தான் செஞ்சிச்சு. அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கி ஐடியல் முஸ்லிமா ஆன்லைன் கிளாஸில் 1 வருடத்தை பூர்த்தி செஞ்சு உங்கள் முன்னாடி டிப்ளமா வாங்குறதுக்காக வந்து நிற்கிறேன். அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் எனக்கு ஐடியல் முஸ்லிமாவால் கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களும் என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஆர்வமாக பாடம் பயின்ற மாணவிகளும் தான் காரணம். ஆசிரியர்களும் மாணவிகளும் என்னை துவண்டு போக விடாமல் கடைசி வரைக்கும் என்னை இழுத்துட்டே வந்தாங்க. சரிம்மா, இதில் படித்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்படி நான் மறந்து போன கல்வியை மீண்டும் நான் புதுப்பித்திருக்கிறேன். இன்னும் நிறைய படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே எழுந்துகிட்டே இருந்துச்சு. அதற்கு ஐடியல் முஸ்லிமாவும் அதனுடைய ஆசிரியர்கள் அவங்க கொடுத்த அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் காரணம். அதே போல் இன்றைக்கி எங்கள் ஊர் ஏர்வாடியில் மக்தப் மாணவிகளுக்கு மதரசாவில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அதே போல் எங்கள் ஊரில் உள்ள ஒரு பெண்களுக்கான அரபிக் கல்லூரியில்
ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இந்த அளவுக்கு என்னை உயரச் செய்தது என்றால் இந்த ஐடியல் முஸ்லிமாக தான் என்றால் அது எனக்கு மிகையாகாது. வீணாக கழிந்த என்னுடைய நேரங்களை பயனுள்ளதாக இன்றைக்கி நான் ஆக்கியிருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணமும் இந்த ஐடியல் முஸ்லிமாக தான். என்னோட இறைவணக்கங்கள் இன்றைக்கி உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணமும் இந்த ஐடியல் முஸ்லிமாவில் நான் கற்றுக்கொண்ட அந்த பாடங்கள் தான். செல்ஃபோன் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நியமத். அதை கல்வி கற்பதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக என்று நல்ல வழியில் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆன்லைன் கிளாஸில் படித்தா அதெல்லாம் சரி கிடையாது. கொரோனா காலத்தில் நம்ம பிள்ளைங்க படித்ததை நம்ம பார்க்கலையா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆன்லைன் கிளாஸில் படித்தாலும் நேரில் உட்காந்து மதரசாவுக்கு போய் ஓதுன மாதிரி, அரபி கல்லூரிக்கு போய் படித்த மாதிரி நம்மளால் படிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி தான் ஐடியல் முஸ்லிமா. இது எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்டாக நான் உணர்கிறேன். இதன் மூலமாக மிகச்சிறந்த ஆளுமை மிக்க ஆசிரியர்களையும் உடன்பயின்ற மாணவிகளையும் மிகச்சிறந்த உறவுகளாக அல்லாஹ் எனக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். குரல்களை மட்டுமே ஒரு வருட காலமாக கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு மத்தியில் சந்திப்பதற்கும் ஒருவருக்கொருவர் உரையாடி கொள்வதற்கும் வாய்ப்பளித்த எங்களை இங்கு அழைத்து கௌரவித்து கொண்டிருக்கின்ற முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் அறங்காவலர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவிகள், இங்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரையும் இங்கே ஒன்று கூடி பார்க்குறதில்ல. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் நல்லா க்ளோஸாக இருந்துட்டு, மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இன்றைக்கி தான் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு மெமரபிள் மொமெண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த டைமுக்காக. ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாம் எல்லோரும் எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்கே பயான்ஸ் எல்லாம் கேட்டோம், வாட்ஸ்அப்பில் பார்த்தோம், யூடியூப்பில் படித்தோம், பிட்ஸ் அண்ட் பீசஸ்லாம் அங்கேயே கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அல்லாவோட அருள் நம்ம மேலே இருந்ததுனால மட்டும்தான் இந்த கோர்ஸ் நம்ம கண்ணில் பட்டுச்சு இல்லையா? ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணோம். அருமையான கோர்ஸுங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே சாட்சி இல்லையா? எல்லாருமே நல்லா அனுபவித்து படித்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே அல்ஹம்துலில்லாஹ் அமேசிங்காக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நம்மளோட இம்மை வாழ்வுக்கும் மறுமை வெற்றிக்கும் தேவையான அடிப்படை கல்வி அழகாக வழங்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இல்லையா? இதுக்காக எவ்வளோ நன்றி அல்லாவுக்கு சொன்னாலும் கம்மி தான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்த டீச்சர்ஸ் எவ்வளோ மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நம்மளை நடத்துனாங்க இல்லையா? எங்கேயாச்சும் ஏதாச்சும் குறை சொல்கிற மாதிரி இருக்கா? ரொம்ப நம்ம கொடுத்து வச்சாங்க இல்லையா இந்த விஷயத்தில்? சிஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், உஸ்தாதாக்களே, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களோ அதெல்லாம் நாங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக ஹாப்பியாக செரிஷ் பண்ணுவோம் சிஸ்டர்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே மாதிரி நீங்கள்லாம் எங்களை எவ்வளோ விரும்புகிறீங்களோ அதே எவ்வளோ நாங்களும் உங்களை விரும்புகிறோம் சிஸ்டர். உங்கள் கூட அந்த பாண்டிங் நாங்கள் என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம் தோழிகள் எல்லாம் வந்துட்டு பார்க்கல, இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங் பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு நம்மளுக்குள்ளார இல்லையா? எவ்வளோ அருமையாக இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ ஹாப்பியாக செரிஷ் பண்ணோம் அந்த 1 இயர். அந்த பாண்டிங்கை மறக்கவே முடியாது இல்லையா? நம்மளுக்கு எவ்வளோ டாஸ்க் நம்ம சேர்ந்து செஞ்சோம். டீம் ஒர்க்குங்கிறது என்னன்னு சொல்லிட்டு நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சேர்ந்து செஞ்சதுனால எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தோம். எஸ் ஆர் நோ? ஸோ அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர்லையும் இதே மாதிரி நம்ம கனெக்டடாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால ஸ்டே கனெக்டட் ஆல்வேஸ். அப்புறம் இந்த கோர்ஸ் சக்ஸஸ் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் நம்ம சிஸ்டர்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. எவ்வளோ அப்டக்கல்ஸ் நம்மளுக்கு வரும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு போகணும், அங்கே ஃபங்க்ஷனு, இவங்க இறந்துட்டாங்க, மச்சாண்டார் உடம்பு சரியில்லை, நம்மளுக்கே ஹெல்த் இல்லாமல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு. இருந்தாலும் வந்து அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல ஒரு எதுவுமே மிஸ் பண்ணாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம் நல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. எல்லோரும் நினைக்கிறாங்க 2 to 5 தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் காலையில் 6 மணிக்கும் கிளாஸஸ் வச்சோம், நைட் 9 மணிக்கும் வச்சோம். இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு தெரியாது. இன்றைக்கி தான் சொல்கிறோம். நிறைய மிஸ் பண்ண போர்ஷன்லாம் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா சிஸ்டர்ஸ் ஒருத்தருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த விதத்தில் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பரக்கத்தான கோர்ஸுங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி இல்லையா? அப்புறம் ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு நம்ம சேர்ந்து ஆரம்பித்தோம். இந்த கல்வி பயணம் இதோட முடிய போகிறதில்ல, நம்மளோட பயணம் தொடரும்.
சமுதாய வளர்ச்சிக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு ஸ்ட்ராங் ஜென்ரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடியாக இருங்க சிஸ்டர்ஸ். நிறைய நல்ல காரியங்களும் செய்ய வேண்டியது இருக்குது, சரிங்களா? அதனால் இந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் ரொம்ப ஜஸாக்குமுல்லா ஹைரன். என்ன சொல்கிறது எனக்கு தெரியல, நிஜமாலுமே உங்களுக்கு துவா நம்ம நினச்சிக்குவோம். இதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ஜஸாக்குமுல்லா ஹைரன். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர் இர்ஷாத் பேகம் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லணும். இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லீடர் போல் இருந்து மாஷா அல்லாஹ் அவங்க எல்லாரையும் ஒரு கட்டி போட்டு அவங்க இந்த கோர்ஸ்லேருந்து யாரும் விலகி போயிடாமல் அவங்கள திருப்பி அவங்களோட பேசி, அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட். எங்களுக்கு எந்த ஒரு வேலைக்கு இருக்குது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் சொல்லணும் அப்படின்னாலும் சரி, அவங்கள்ட்ட சொன்னால் போதும் அந்த வேலையை செஞ்சுருவாங்க. நிறைய விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ் அ பிரின்சிபல் இர்ஷாத் பற்றி நான் 2 வார்த்தை சொல்லணும். சிஸ்டர் வந்து இவங்க ஒரு ஐடி ஃபீல்டில் 10 வருஷத்துக்கு மேலே பணியாற்றியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய கல்வியை தேட ஆரம்பித்து ஐடியல் முஸ்லீமாக கிடைக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொன்னாங்க கொரோனா காலத்தில். ஆனால் அந்த ஐடியல் முஸ்லீமால் தான் அவங்க தேடின கல்வி கிடச்சிது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இவங்க ஒரு அசிஸ்டன்ட் டீச்சர் சொல்லலாம். எங்களுக்கு சம்டைம்ஸ் கிளாஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, எங்களால் எடுக்க முடியலன்னா இர்ஷாத் கொஞ்சம் கிளாஸை கவனிச்சிக்கங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போமோ அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததில்லை. 100% அட்டெண்டன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க, மாஷா அல்லாஹ். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மூத்த சகோதரி இவங்க. அவங்கள அவ்வளோ பெரிய ஒருங்கிணைச்சி இர்ஷாத் சிஸ்டர்னால் எல்லாருமே என்ன ஒன்றுனாலும் அவங்கக்கிட்ட தான் நாங்கள் ஒப்படைப்போம் வேலையை. இர்ஷாத் இதை பிள்ளைகள்கிட்ட சொல்லிடுங்க. இப்போ வரைக்கும் எங்களுடைய கோஆர்டினேட்டர்னு சொல்லலாம் இவங்க. அந்த மாதிரி மாஷா அல்லாஹ் இப்போவும் தொடர்ந்து பயின்று கொண்டு இருக்கிறாங்க. வேறெவர் வி டேக் கிளாஸ் ஷீ இஸ் தேர். அங்கே இருப்பாங்க, எல்லா கோர்ஸ்லேயும் வந்து இருப்பாங்க, எந்த பேட்ச்லேயும் இருப்பாங்க. இப்போ டிசம்பர் வரைக்கும் ஒரு 10 பேர் வந்துட்டு இருக்காங்க அன்அஃபிஷியலாக. அதில் இவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி இர்ஷாத் சிஸ்டர் இனி ஒரு பெரிய நிறைய ஐடியல் முஸ்லீமாக்களை இவங்க உருவாக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அடுத்தது சிஸ்டர் ரஹீமா பேச வர்றாங்க. ரஹீமான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இவங்க வந்து என்ன சொல்கிறது, முஅல்லஃபத்துல் குலூப், நம்முடைய இதயத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரி. இவங்க எல்லாருக்கும் தெரியும், மோனிகா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் ரஹீமாவா தன்னை அடையாளப்படுத்திக்கிற மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரஹீமா அப்படிங்கிறது யாருன்னு கூட கடைசி நேரத்தில் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னோம். தன்னை ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஆளாகவே அவங்க வந்து எப்போவுமே உள்ளேயே இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லை, நீண்ட விடுப்பு எடுத்தவங்களெல்லாம் நீக்கும்போது நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி, ஒஸ்தாதா நான் இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஆர்வம்னா எப்படின்னா ஒரு துள்ளி வேலை பார்க்குறது. ஒரு துள்ளி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஸ்கார்ஃப் இது பண்ணுறதுலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஏதோ ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க பாருங்கள், அதை மாதிரி துள்ளி வேலை பார்க்குறது. அப்புறம் கோர்ஸில் வந்து தனக்கு பாடங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட ஏன்னா அதை வந்து முயன்று படிக்கிறது. ஃபிக்கு அசைன்மெண்ட் எழுதுகிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒஸ்தாதாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது. எப்போ ஐடியல் முஸ்லீமா வரைக்கும் நான் உங்களுக்கு சிஸ்டர், அதுக்கப்புறம் ஒஸ்தாதாங்கிறத தவிர வேறு எதுவும் கூப்பிட்றது கிடையாது. சிஸ்டர் ஃபிக்கு அசைன்மெண்ட் எழுதுகிற, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ தான் தெரியுது, அசைன்மெண்ட் எழுதும்போது தான் தெரியுது. அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணதில் ஒரு எல்லாருக்கும் செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் ரஹீமா எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு முன்னாடி பேச வர்றாங்க இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. مرحبا، أنا MG رحيمة. مرحبا، أنا MG رحيمة. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜஸாக்கெல்லாம் உஸ்தாதா, பிகாஸ் நீங்கள் சொன்னனால தான் இப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்வில் அவங்க எல்லாரோடையும் இருக்கிறதுல. நாங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய சிறப்பான மார்க்க கல்வியை படிக்கணும்னு எல்லாருமே தேடிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்கள்லேருந்து, ஒருத்தங்க சிங்கப்பூர்லேருந்து இந்த வகுப்பில் சேர்ந்துருக்காங்க, ஒருத்தங்க துபாயிலேருந்து இந்த வகுப்பில் சேர்ந்துருக்காங்க, பல பேர் திருநெல்வேலியிலேருந்து, நாகப்பட்டினத்துலேருந்து, சேலம்லேருந்து, இப்படி நிறைய ஊர்கள்லேருந்து இந்த வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. ஒரு சகோதரி கத்தார்லேருந்து கூட இந்த வகுப்பில் சேர்ந்துருக்காங்க. இப்படி பல இடங்கள்லேருந்து எல்லாருமே ஒரு மார்க்க கல்வியை தேடிட்டு இருந்தோம். அது எந்த மாதிரியான மார்க்க கல்வியாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சோன்னா, ஒரு 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 நம்ம வந்து மார்க்க கல்வியை சரியாக கற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் எல்லாருடைய நோக்கமுமே. அது எங்களுக்கு இந்த ஐடியல் முஸ்லிமா மூலமாக கிடச்சிது. அதுலேயும் முக்கியமாக மிக குறைந்த கட்டணத்தில் நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே கற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எங்கள் எல்லாருக்குமே கிடச்சிது. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த வகுப்பில் எல்லாருமே சேர்ந்தோம், படித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய ஒரு வருட பயணம், ஒரு நீண்ட பயணம் இன்றைக்கு முடிஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஃபிக், ஹதீஸ், சீரா, அகீதா போன்ற வகுப்புகள் மட்டும் இல்லாமல் சிறப்பு வகுப்புகள் கூட எங்களுக்கு எடுத்தாங்க. சிறப்பு வகுப்பில் பார்த்திங்கன்னா மருத்துவம் பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருத்துவம் மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குறதை பற்றியும், சிறு தொழில்கள் வீட்டிலிருந்து பெண்கள் எப்படி செய்யலான்றதை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய சிறப்பு வகுப்பில் முதலாக வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் தான். எங்களுக்கு முதல்ல வந்து டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை எப்படி பயன்படுத்துவது, எப்படி வீணாக்காமல் பயன்படுத்துவது அப்படின்ற விஷயத்த முதல் வகுப்பில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு மிகவும் மிகவும் மிக 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 தகுதியான ஒரு ஆள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. நமது சகோதரி ஃபாத்திமா முசஃபர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க, தனக்கான நேரத்தையும் ஒதுக்குறாங்க. இந்த மாதிரி விழாக்கள்லையும் வந்து கலந்துக்கிறாங்க. இது போக பொது சேவைகள் நிறைய செய்கிறாங்க, அரசியலையும் இருக்காங்க. இதுக்கு மேலே என்னன்னு எனக்கு தெரியலை, இதுக்கு மேலே எப்படின்னு எனக்கு புரியலை. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினை. நாமும் வந்து சும்மாவே வீட்டில் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்கு இவங்கள மாதிரி இருக்கிற எல்லாருமே, எல்லா சகோதரிகளுமே நமக்கு ஒரு பெரிய படிப்பினையாக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ். நாங்கள்லாம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்லும் போது, நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு வருஷம் நாங்கள் கொஞ்சம் பிஸி அப்படின்லாம் வெளியில் சொல்லும் போது, ஆன்லைன் கிளாஸ் தானே, அதுக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறீங்க? அது அவங்களே இப்போ PDF போட்டுருவாங்க, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், அப்புறம் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. உங்களுக்கு எழுதுகிற வேலை அதிகமாக இருக்காது, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துக்க போகிறீங்க, ஆடியோ தான் கேட்டு படிக்க போகிறீங்க, ஸோ உங்களுக்கு என்ன பெரிய வேலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்பது அது கிடையவே கிடையாது. ஸ்கூல் காலேஜில் போய் படிக்கிற வயசு எங்கள் யாருக்குமே இல்லை. ஸ்கூல் காலேஜில் போய் படிக்கிற வயசு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அது மட்டும் தான் வேலையாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோன்னா சாப்பிட்றது, படித்ததை எழுதுறது, படிக்கிறது, தூங்குறது, இவ்வளோ தான் வேலையாக இருக்கும், வேறு எந்த வேலையுமே இருக்காது. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய குடும்ப பொறுப்புகள் நிறைய இருக்கிறதுனால எங்களுடைய கணவனை பார்க்கணும், மாமனாரை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும், உடம்பு முடியாதவங்களை பார்க்கணும், நோயாளிகள் இருந்தால் அவங்கள போய் விசாரிக்கணும், திடீர்னு ஒரு மவுத்து வரும், நம்மளுடைய பாடங்கள் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம், கிளாஸ் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு மவுத்துன்னு, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு தான் அங்கே போவோம், திரும்பி வந்து அந்த கிளாஸை ஜாயின் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருந்தது. எங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற வாத்தியார்களுக்கும் எங்களுடைய உஸ்தாதாகவும் இது எல்லாமே சந்திச்சு தான் வருவாங்க. திடீர்னு அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க ரொம்ப ஆர்வமாக பாடம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க உடல்நலம் சரியில்லாமல் போவாங்க. ஸோ அவங்களும் அது எல்லாத்தையும் கடந்து தான் எங்களுக்கு இந்த ஒரு வருடமாக இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரம் நமக்கு கஷ்டப்பட்டு இந்த பாடத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் போது எங்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருந்தது எங்களுடைய வாத்தியார்கள், எங்களுடைய உஸ்தாதா மட்டும்தான். 4 உஸ்தாதாக்களுமே, லரிஃபா உஸ்தாதாவாக இருக்கட்டும், சல்மா உஸ்தாதாவாக இருக்கட்டும், மூசுபேர் உஸ்தாதாவாக இருக்கட்டும்,
அதே மாதிரி ஷாமிலா உஸ்தாதாவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த 4 பேருமே வந்து எங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் லீவ் போடும் போதும், நாங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணாத போதும், கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு மாணவர்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே இம்பார்ட்டன்ஸை வந்து கிளாஸஸ் இல்லாத நேரங்களையும் அவங்க எங்கே போயிருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள கிளாஸஸ் நோட்ஸ் எழுத சொல்லுங்கள், அந்த மாதிரி ஒரு தகவலை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து நம்மளுடைய லரிஃபா உஸ்தாதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வருஷமாக, அதாவது ஒரு நாள் 2 நாள் அவங்க சொன்னதில்லை, ஒரு வருஷமாகவே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட் பண்ணால் கூட இன்றைக்கி ஏன் அவங்க ஆப்சென்ட், எதனால் அவங்க ஆப்சென்ட் அப்படின்ற அவ்வளோ தெளிவாக கேட்பாங்க. அவங்க அதாவது இங்கே மறைச்சு, அதாவது இந்த ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப சுலபம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி நம்ம டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறோமோ அங்கே நம்ம என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமோ அது அப்படியுமே ஆன்லைன் கிளாஸில் இருந்தது. ஸோ எதையுமே வந்து இங்கே மறைக்க முடியாது, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்தது. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும் போதும் சரி, டெஸ்ட் நடக்கும் போதும் சரி, எவ்வளோக்கு ஈஸியாக எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பண்ணித்தர முடியுமோ அவ்வளோக்கு சுலபமாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் கிராமர்லாம் படிக்கும் போது ரொம்ப பயந்தோம், டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, லரிஃபா உஸ்தாதா எப்படி கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரொம்ப பயந்தோம். ஆனால் கொஷின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு படித்ததெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு எழுதும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு எங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு நல்ல ஒரு உஸ்தாதாக்கள் கூட நாங்கள் இந்த ஒரு வருட பயணம் பண்ணதுக்கு அல்லாஹ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு சிறந்த மாணவர்களாக இருக்கணும்னா எங்களுடைய உஸ்தாதா அந்த அளவுக்கு எங்களோட பழகி எங்களை ஊக்குவிச்சு எங்களோட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பகிர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் அப்படி இருக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மட்டும்தான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம வந்து இந்த ஐடியல் முஸ்லிமா ஆன்லைன் கோர்ஸில் எல்லோரும் வந்து கலந்துக்குங்க, எல்லோரும் வந்து படிங்க. இந்த கோர்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னென்னா, எங்களோட எல்லா உஸ்தாதாமே எப்படி அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் படிக்கும் போது இன்னும் மேற்கொண்டு படிக்கணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட உஸ்தாதாக்கள் எல்லாமே முதல் நாள்லேருந்து நீங்கள் ஒரு உஸ்தாதாவாக மாறணும், நீங்கள் ஒரு வாத்தியாராக ஆகணும், நீங்கள் எத்தனை நாள் இப்படியே படிச்சுட்டு இருப்பீங்க, இப்படி தான் கேட்பாங்க. எத்தனை நாள் நீங்கள் இதே நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், எத்தனை நாள் நீங்களும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் எப்போ முன்னுக்கு வர போகிறீங்க, நீங்கள் எந்திரிச்சு வாங்க. அதாவது அந்த ஊக்கப்படுத்துறது, உங்களால் முடியுதோ முடியலையோ அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களை ஊக்கப்படுத்துறது, அது வந்து எல்லாருமே செஞ்சாங்க. அதுலேயும் முக்கியமாக லரிஃபா உஸ்தாதா, ஷாம்லா உஸ்தாதா, உம்மு ஜுபைர் உஸ்தாதா, சல்மா, எல்லா சிஸ்டர்ஸுமே அதை பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே மிக பெரிய நன்றியும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் நம்ம வெளியில் போய் படித்தோன்னா குறைஞ்சது ஒரு 30,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய் இல்லை 1,00,000 ரூபாவது நம்ம பணம் கட்டி தான் படிக்கணும். அதுக்கு கம்மியாக நிச்சயமாக எங்கேயுமே படிக்க முடியாது. ஆனால் நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிக குறைவான கட்டணத்தை கட்டி, இன்னும் நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்லையும் படித்து இந்த ஒரு வருட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன 2 விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பயானில் இங்கே பெண்கள் நிறைய இருக்கிறதுனால பொறுமை, பெருமை, இந்த 2 விஷயம் பற்றி தான் சின்னதாக முடிச்சிடுறேன். பொறுமை பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும், அனைத்து மக்களுக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பெருமை அதுவும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடாத விஷயம். சில விஷயங்களை வந்து பெண்களுக்குன்னு தான் சொல்கிறாங்க, அப்படி இல்லை. சில எல்லா விஷயமே பொதுப்படையாக எல்லாருக்குமே சிலது இருக்கக்கூடாது, சிலது இருக்கணும். இப்போ நம்ம பொறுமையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தாலும் நம்ம பொறுத்து போகும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு அழகிய முடிவு ஏற்படும். நம்ம இந்த ஒரு வருட காலத்திலேயே எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்போம். எத்தனை பேர் வீட்டில் மவுத்து நடந்தது, எத்தனை பேர் வீட்டில் திருமணம் நடந்துச்சு, எத்தனை பேர் வீட்டில் திருமணம் நின்று போச்சு, இப்படி பல சங்கடங்களை கடந்து தான் இந்த ஒரு வருஷத்தில் நம்ம படித்தும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம பொறுமையாக காத்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கும். அண்ட் அல்லாவே சொல்லியிருக்கிறான், யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையும் தொழுகையும் கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கு தான் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கான். இதை விட வேறு நமக்கு என்ன வேணும்? எவ்வளோ பெரிய வார்த்தை இது நம்ம என்னோட சகோதரர் சொன்ன வார்த்தையா, இது யாரோ சொன்ன வார்த்தையா, இது அல்லாஹ் நமக்கு சொன்ன வார்த்தை. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள்னு, இதை விட பெருசாக என்ன வேணும்? அதனால் அல்ஹம்துலில்லாஹ், பெண்களாகிய நாம் எல்லா விஷயங்களிலும் பொறுமையை கொண்டு நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நான் துவா பண்ணுறேன். அடுத்தது பெருமை. இதை பற்றி சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், அதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா, அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனால் அதே அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை யாருமே கொடுக்க முடியாது. இவ்வளோதான். இது ஒரு ப்ராவர்ப் மாதிரி, ஒரு பழமொழி மாதிரி. இதை நம்ம மனசில் நல்லா பதிய வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு யார் மேலேயும் பொறாமை வராது. நம்ம பொறாமைப்பட்டு என்ன பண்ண முடியும்? நம்மளால் கொடுக்க முடியுமா? இல்லை கொடுக்கறத தடுக்கவாது முடியுமா? ரெண்டுமே நம்மளால் முடியாது.
சும்மா இப்படி பார்க்க தான் முடியும். பட் பொறாமப்படுறதுல ஒரு 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 சின்ன ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம பெண்கள் வந்து அடுத்தவர்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து முறைச்சி அது இருக்குது இது இருக்குலாம் பார்க்காம எல்லா பெண்களுமே அவங்கவுங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படின்னா பேசுகிறோம் முடித்தோம் கிளம்பிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல வீணான பேச்சுகள் இருக்கோ, எந்த இடத்துக்கு தேவையில்லாத வேலைகள் இருக்கோ, எந்த இடத்துல வீணான செயல்கள் இருக்கோ, அந்த இடத்துல வீணான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ எங்கே போனாலுமே யார் வீட்டுக்கு போனாலுமே அல்ஹம்துலில்லாஹ் அது 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 அப்படி நினச்சி நம்ம பழக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எடுத்தோடனே மாற்றிக்க முடியாது. நானும் ஆரம்பத்தில் மற்றவர்கள் வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு எல்லாம் பார்த்த ஆள் தான். ஆனால் எனக்கு அது தெரியுதில்ல தப்புன்னு, அதை நான் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியுதில்ல, அல்லாஹ்க்கு எனக்கு அது இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுதில்ல. அப்போ தெரியும்போது நான் மாற்றிக்கணும்னு நினைப்பேன் தானே. அது மாதிரி நான் வந்து அல்லாஹ் கிட்ட துவா பண்ண விஷயங்கள், அல்லாஹ் என்ன மன்னிச்சிடலாம், இந்த விஷயங்கள்லேருந்து எனக்கு விளக்கம் கொடுடலாம் அப்படின்னு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்து ஒரு சிறந்த முஸ்லீம்களாக நம்ம வாழக்கூடிய பாக்கியத்தையும் பரக்கத்தையும் கொடுத்து கணவர்களுக்கு கட்டுப்பட்டு பெற்றோர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம மனசார நினச்சி இங்கே நம்ம எப்படி ஒன்று சேர்ந்துருக்கோமோ இதே மாதிரி எல்லாரும் சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றாக தோழிகளாக சேர்ந்து நிற்கக்கூடிய பாக்கியத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கும் அல்லாஹ். எங்களது நன்றி உரையை வழங்க ஐடியல் முஸ்லிமா ஆசிரியை சகோதரி சல்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய துவாவுடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எமது முஸ்லிம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் நிர்வாகத்தின் கீழ் நடத்தப்படும் ஐடியல் முஸ்லிமா இணையவழி கல்வித் திட்டத்தின் சான்றிதழ் வழங்கும் விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த வல்ல இறைவனுக்கு புகழும் நன்றியும் உரிதாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவனின் பேருதவியால் இவ்விழா நிகழ்வினை சிறப்பாக ஏற்பாடு செய்த எமது நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரிதாக்குகிறேன். இக்கல்வி பணியில் தங்களது மதிப்பு மிகுந்த நேரங்களை செலவிட்டு தன்னலமின்றி பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இக்கல்வி பணியானது வெற்றிகரமாக ஒரு வருடத்தை நிறைவு செய்ததற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய எங்களது மாணவ சகோதரிகளுக்கு சிறப்பான நன்றிகள். மாணவியர்களுக்கு ஸ்பான்சர் செய்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பு வகுப்புகள் எடுத்து தந்த ஆளும் பெருந்தகைகளுக்கும் பல்துறை நிபுணர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா சிறப்பான ஏற்பாடு செய்த யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் நிர்வாகத்திற்கு பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வாலண்டியர்களாய் நின்று பணியாற்றிய எங்கள் சகோதரர்களுக்கு நிறைவான நன்றி. எதை கேட்டாலும் மறுக்காமல் பம்பரமாய் சுழன்று பணியாற்றிய சகோதரர் முகமது நூ அவர்களுக்கும் அரிய பல ஆலோசனைகளை தந்து களப்பணியாற்றிய சகோதரர் அப்துல் ஹமீத் மௌலானா அவர்களுக்குமே அலுவலகத்தில் இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தந்த சகோதரர் ரபி அஹ்மத் கான் அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்நிகழ்ச்சிகளை நிரப்பமாக சிறப்பாக நடத்துவதற்கு உதவியாக இருந்த அத்தனை ஊழியர்களுக்கும் எனது நிறைவான நன்றிகளை உரிதாக்குகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் சிறப்பு பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அல்ஹம்துலில்லாஹ் இந்நிகழ்ச்சிகளை சிறப்பமாக நடத்தி தந்த ஊழியர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடைபெற்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் அனைவருக்கும் ஈருலக கூலியும் நன்றாக தருவானாக என்று பிரார்த்தித்து எனது நன்றி உரையை நிறைவேற்ற செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு துவாவுடன் நிறைவு செய்வதற்காக சகோதரி யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் மாணவி சஃபியா அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. ربنا تقبل منا
السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة برحمتك يا عزيز يا غفار اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم اجعل القرآن الكريم ربيع قلوبنا ونور صدورنا اللهم زكينا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار على الوجه التي يرضيك عنا اللهم اجعل القرآن الكريم قائدنا إلى الجنة اللهم تقبل صيامنا وصلاتنا وصالح أعمالنا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصل اللهم وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين جزاكم الله خيرا.